அடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காளையின்னா அது கம்பீரம் பாட்டோ தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரண்டா. காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள். மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 16ஆம் தேதி பாலமேட்டிலும் மற்றும் 17ஆம் தேதி உலகப்புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியும் நடைபெறவுள்ளது. இந்த 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான தேர்வு செய்வதற்கு இணையதளம் வழியாக நேற்று முன்தினம் தொடங்கி நேற்று மாலை 5 மணி வரை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதனிடையே ஆன்லைன் டோக்கன் வழங்குவதற்கான குலுக்கல் முறை தேர்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களான 20க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் தங்களுடைய காளைகளுக்கான அனுமதி டோக்கன்களை வழங்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். நான் மாடு வளர்த்துட்டு இருக்கேன் இந்த வருஷத்தோட சேர்த்து. என்னென்னா நான் அதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிடையாது, கமிட்டியில் இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் நாங்கள் போய் டோக்கன் கேட்டோம், எங்களை மதித்து கொடுத்தாங்க. என்றைக்கு கவர்மெண்ட் எடுத்து நடத்தி ஆன்லைன்ற ப்ராசஸ் வந்துச்சோ 2021 வினய் சார் மட்டும்தான் எங்களுக்கு ஆன்லைன் டோக்கனில் எங்களுக்கு திருநங்கைகளுக்குன்னு கன்சிடர் பண்ணி டோக்கன் கொடுத்தாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு எங்களுக்கு டோக்கன் கொடுத்து அனுப்புனார். அதுக்கப்புறம் இந்த 4 ஆண்டு காலமாக ஒரு திருநங்கைகளுக்கு கூட ஒரு டோக்கன் கிடைச்சது கிடையாது. இது ஒரு ஜல்லிக்கட்டுன்றது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விளையாட்டு. சாமானியனும் மாடவுக்கலாம், திருநங்கைகளும் மாடவுக்கலான்றதை நினச்சி தான் நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ளே வந்தோம். ஆனால் இன்றைக்கி சாமானியனும் மாட ஊக்கம் இல்லை, எங்களை மாதிரி திருநங்கைகள் மாட ஊக்கம் இல்லை. இன்றைக்கி ஒரு தனிநபர் நடத்துகிற ஊரில் கூட எங்களுக்கு டோக்கன் கிடச்சிருது. இன்றைக்கி கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஜல்லிக்கட்டில் அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு இந்த 3 ஊர்லேயும் எங்களுக்கு ஒரு 4 வருஷமாக நான் மாடே அவுக்கலைங்க சார். ஒரு சாமானியர்கள் கொடுக்குற டோக்கனை வச்சு நான் போய் மாடை ஊற்றுட்ருக்கேன். என் பேரில் இல்லை எங்கள் திருநங்கைகள் சார்ந்த பேரில் யாருக்காவது ஒரு டோக்கன் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். கொடுக்கவே கிடையாது. சரி, இத்தனை வருஷமாக நாங்களும் மனுவை கொடுக்குறோம், அவங்க அதை பார்க்குறாங்களா, கன்சிடர் பண்ணுறாங்களான்னு தெரியல, தூக்கி போட்டுறாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த வருஷம் நான் கண்டிப்பான முறையில் நான் கலெக்டர்கிட்ட பார்த்து மனு கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் அவர் பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காரு. ஆனால் இந்த வருஷமும் ஒரு கண் துடைப்பான்றது எனக்கு கண்டிப்பான முறையில் தெரியல எங்களுக்கு. ஆனால் கண்டிப்பான முறையில் எங்களுக்கு டோக்கன் வேணும். நாங்கள் மதுரை மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் தேனி, திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சி எல்லா மாவட்டத்தில் இருக்க திருநங்கைகளும் சேர்ந்து தான் கேட்டிருக்கோம். நாங்கள் எனக்குன்னு மட்டும் கேட்கல. திருநங்கைகள் கொஞ்சம் பேர் தான் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், மாடுகள் வளர்க்குறோம். அவங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் யாருக்காகவும் அடுத்த மக்களுக்காகவோ யாருக்காகவும் கேட்கல, எங்களுக்காக கேட்குறோம். எங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு இது குறைஞ்சிடாதுன்ற ஒரு இது இருக்குது எனக்கு. ஒரு முதலமைச்சர் முன்னாடி இத்தனை வருஷம் எல்லாரும் மாடு வைக்கிறாங்க. ஒரு திருநங்கை நானும் மாடு வைக்கின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்காதா? நான் மாடு வளர்க்குறேன், சரி நம்மளும் அவுத்து விடணும் அவங்களுக்கு முன்னாடின்ட்டு அமைச்சர்கள்கிட்ட போனால் அது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. அது சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியலை. போன வருஷம் உதயநிதி ஸ்டாலின் காலில் போய் என் பொண்ணு விழுந்தா. அவள் காலில் போய் விழுந்தார். எங்களுக்கு ஒரு ஆளுக்கு கோர்ட்யார்டு ஹோட்டலில் ஒரு ஆளுக்கு எங்களுக்கு டோக்கன் கொடுங்கன்னு அமைச்சர் மூர்த்தி அவர் இந்தா கொடுக்குறேன்னு சங்கீதா மேடம் கையை காமிச்சாங்க. அப்படி காமிச்சாங்க. கடைசி வரைக்கும் எனக்கு காலில் வரைக்கும் டோக்கன் கிடைக்கவே இல்லை. விடிய காலம் ஒரு சாமானிய ஒரு கிடமாடு வச்சிருக்க பையன் கூப்பிட்டு எனக்கு 1000 சில்லறையில் ஒரு டோக்கன் கொடுத்தாப்புல. அந்த டோக்கன் வச்சு அந்த ஒரு மாடை அவுத்தேன் சார். ஆன்லைன்ல தானே அந்த டோக்கன் வச்சு தான் நான் போய் பதிஞ்சிருக்கோம் சார். ஆன்லைன்ல என்ன காரணம்னே எனக்கு தெரியல சார். 4 வருஷ காலமா எனக்கு 2022, 23, 24, 25 4 வருஷமா எனக்கு திருநங்கைகளுக்கு ஒரு திருநங்கைகள் கூட டோக்கன் கிடைக்கல. கால்நடை மருத்துவமனையில் நாங்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய சர்டிஃபிகேட் அது எதுவுமே கிடையாது சார். நாங்கள் எங்களை கன்சிடர் தான் பண்ண சொல்கிறோம். நான் இப்போ 20 பேருக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் 20 பேருக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அதில் ஒரு 10 பேருக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்குனாலும் கொடுக்கணும்ல சார். யாருக்குமே கிடைக்கிறது இல்லை சார். திருநங்கைகளுக்கு 4 வருஷமா திருநங்கைகளுக்கு இந்த மதுரை மாவட்டத்தில் நடக்கிற 3 ஊர்லையும் மித்த ஊரில் இருக்கவங்கள கூட விடுங்க சார். நாங்கள் இத்தனை பேர் இந்த ஊரில் பிறந்து இந்த ஊரில் வளர்ந்து மதுரையிலே வளர்ந்து திருநங்கை ஆகி நாங்கள் மாடு வளர்த்து அந்த மதுரை மண்ணுக்கு உரியாதான ஜல்லிக்கட்டு மாடை நாங்கள் வளர்த்து வச்சுட்ருக்கோம். எங்களுக்கு அந்த ஒரு இது கொடுக்க மாட்டேன்றாங்கன்றது தான் சார் எங்களுக்கு ஒரு ஆதங்கம். ஆன்லைனில் எனக்கு கன்சிடர் பண்ணி டோக்கன் கொடுத்தாரு. எல்லா திருநங்கைகளுக்கும் கொடுத்தாரு அவர். ஆமாம், அப்பயே ஆன்லைன் அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆன்லைன் வந்தப்போ எங்களை கூப்பிட்டு அவர் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு எங்களுக்கு. இப்போ மதுரை மாவட்டத்தில் மட்டும் திருநங்கைகள் எத்தனை பேர் ஜல்லிக்கட்டு காளை? நாங்கள் 20-30 பேர் வளர்த்துட்ருக்கோம் சார். மொத்தம் இன்றைக்கி டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் சேர்த்து 30 பேர் மாடு வளர்க்குறோம் சார். மதுரையில் மட்டும் நாங்கள் 20 பேர் மாடு வளர்க்குறோம் சார்.
என்ன எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக முத நான் தான் சார் வந்தேன், நான் தான் காலை விட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சின்ன கட்டளையில் வாங்கினேன். எவ்வளவோ ஊரில் மாடுகளை விட்டுருக்கேன், நல்ல மாடுகளை அவுத்துருக்கேன். ஆனால் என்னைய பார்த்து என் பிள்ளைங்க வந்தாங்க, என் பிள்ளைங்களுக்கும் எனக்கே கிடைக்கிறதில்ல, அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு இப்போ இந்த விஷயத்துலேயும் நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கேன். எல்லாமே தயார் பண்ணி வச்சுருக்கோம் சார். தயார் பண்ணி டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி ஆன்லைன் 15 முதற்கொண்டு வச்சுருக்கோம் சார். கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம், அவர் நான் பார்க்குறேன் அப்படின்னு இருக்காரு. என்ன பண்ணுறாருன்றது எங்களுக்கு தெரியல சார். இப்போ இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதனால தான் நான் கொண்டு வந்து முன்கூட்டி கொடுத்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். எங்களுக்கு கோச்சுக்காமல் இந்த மீடியா சப்போர்ட்ஸில் எங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எங்களுக்காக கன்சிடர் பண்ண சொல்லுங்கள். வெட்டிய மடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காளையின்னா அது கம்பீரம், பாட்டோ தருமே அந்த அடையாளம். தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரண்டா. காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.